Now students, we are discussing about human eye in optics lesson. In human eye, we are discussing about defects of human eyes. There are three major defects found in human eye. They are myopia, hypermetropia and presbyopia. And in last class I explained myopia. Now we are going to discuss about hypermetropia. Myopia is also called a short-sightedness. Hypermetropia is also known as long-sightedness. So this is occurs due to the shortening of eyeballs. That means contraction of eyeball. So why hypermetropia? Why myopia is happening? So எதனால் ரேஸ் ஆகுது அப்படின்னா டியூ டு த எலாங்கேஷன் ஆஃப் த ஐபால். ஸோ ஐபால் எலாங்கேட் ஆகிறதுனால மயோப்பியா டிஃபெக்ட் ரேஸ் ஆகுது. ஸோ ஐபால் எலாங்கேட் ஆகும்போது என்ன ஆகும்? இன்ஸ்டெட் ஆஃப் ஃபார்மிங் இமேஜ் எக்ஸாக்ட்லி ஆன் த ரெட்டினா, இட் வில் ஃபார்ம் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த ரெட்டினா. ஸோ ரெட்டினா மேலே இமேஜ் ஃபார்ம் ஆகாமல், ரெட்டினா இஸ் த லைட் சென்சிட்டிவ் ஸ்க்ரீன். ஸோ ரெட்டினா மேலே இமேஜ் ஃபார்ம் ஆகாமல் ரெட்டினாவுக்கு முன்னாடி இமேஜ் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அது மயோப்பியா. This is due to the elongation of eyeball. So but hypermetropia is opposite to myopia. Hypermetropia arises due to the shortening of eyeball or contraction of the eyeball. So due to some diseases or age, eyeball என்ன ஆகும் அப்படின்னா கான்ட்ராக்ட் ஆகிடும். ஸோ கான்ட்ராக்ட் அப்படின்னா சுருங்கி போயிடும். அப்போ சுருங்கி போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஐலென்ஸோடைய பவர் அப்படியே தான் இருக்கும். பட் இமேஜ் எங்கே ஃபார்ம் ஆகும் அப்படின்னா ஸோ ரெட்டினாக்கு பின்னாடி ஃபார்ம் ஆகும். இமேஜ் வில் பி ஃபார்ம்டு பிஹைண்ட் த ரெட்டினா. வித் திஸ் defect, distant objects can be seen clearly but nearby objects cannot be seen clearly. So myopia is also called as nearsightedness. So myopic eye இருக்கிறவங்க கிட்ட இருக்கிற ஆப்ஜெக்ட் மட்டும் தான் பார்க்க முடியும், லாங் டிஸ்டன்ஸில் இருக்கிற ஆப்ஜெக்டை பார்க்க முடியாது. ஸோ அதுக்கு ஆப்போசிட் ஹைப்பர்மெட்ரோபியா. பர்சன் வித் திஸ் டிஃபெக்ட் கேன் see the distant objects clearly but nearby objects cannot be seen clearly. ஸோ கிட்ட இருக்கிற ஆப்ஜெக்ட்டை பார்க்க முடியாது, பட் தூரமாக இருக்கிற ஆப்ஜெக்டை என்ன பண்ண முடியும்? கிளியராக பார்க்க முடியும். The focal length of the eye lens is increased or the distance between eye lens and retina decreases. See the distance, இது பார்த்தீங்கன்னா டூ ஃபேக்டர்ஸ்னால உனக்கு ஹைப்பர்மெட்ரோபியா வரலாம். ஸோ ஒன்று பார்த்திங்க அப்படின்னா ஃபோக்கல் லென்த் ஆஃப் த ஐ லென்ஸ் இஸ் இன்க்ரீஸ்டு. ஸோ ஒன்று ஃபோக்கல் லென்த் ஆஃப் த ஐ லென்ஸ் என்ன ஆகிடும்? இன்க்ரீஸ் ஆகிடும். இட்ஸ் டியூ டு சம் டிசீசஸ் ஏஜ் இதனால். அல்லது என்ன ஆகும் அப்படின்னா த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஐ லென்ஸ் அண்ட் ரெட்டினா டிக்ரீசஸ். ஸோ டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஐ லென்ஸ் அண்ட் ரெட்டினா டிக்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இமேஜ் எங்கே ஃபார்ம் ஆகும்? பிஹைண்ட் த ரெட்டினா. ரெட்டினாவுக்கு பேக் சைடு தான் ஆகும் இமேஜ் ஃபார்ம் ஆகும். ஸோ ஹென்ஸ் த நியர் பாயிண்ட் வில் நாட் பி அட் 20 சென்டிமீட்டர் ஃபார் சச் ஐஸ் அண்ட் த நியர் பாயிண்ட் ஹேஸ் மூவ்ட் ஃபர்தர். ஆக்சுவலி ஸோ வாட் இஸ் நியர் பாயிண்ட்? ஸோ ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் வரைக்கும் இருக்கிற இமேஜ் மட்டும்தான் என்ன பண்ண முடியும்? ஹியூமன் ஐனால் பார்க்க முடியும். அதாவது ஹியூமன் ஐலேருந்து ஒரு 25 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் வரைக்கும் இருக்க ஆப்ஜெக்ட் தான் பார்க்க முடியும். இந்த 25 சென்டிமீட்டர் கீழே 20 சென்டிமீட்டர் 10 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸில் ஐலேருந்து இருக்கிற ஆப்ஜெக்ட் என்ன பண்ண முடியாது? நம்மளால் பார்க்க முடியாது, வியூ பண்ண முடியாது. ஸோ அதுதான் என்னது? நியர் பாயிண்ட். ஸோ அந்த நியர் பாயிண்ட் என்ன ஆகும் அப்படின்னா ஹைப்பர்மெட்ரோபியா அஃபெக்ட் ஆன ஐயில் நியர் பாயிண்ட் மூவ்ட் ஃபர்தர் அப்படின்னா 25 சென்டிமீட்டருக்கு மேலே போயிடும் நியர் பாயிண்ட். So due to this the image of nearby objects are formed behind the retina. So image எங்கே ஃபார்ம் ஆகுது? due to this the image of nearby object are formed behind the retina. So image எங்கே ஃபார்ம் ஆகும்? will be formed behind the retina, the back side of the retina. See the picture here. Image is formed behind the retina. ஸோ திஸ் இஸ் த நார்மல் ஐ. திஸ் இஸ் த நார்மல் ஐயில் பார்த்திங்க அப்படின்னா இப்போ ரெட்டினா அப்படின்னா இமேஜ் எங்கே ஃபார்ம் ஆகணும்? ஸோ இங்கே தான் இமேஜ் ஃபார்ம் ஆகணும். பட் இங்கே பார்த்திங்கன்னா ரெட்டினாவுக்கு பேக் சைடில் இமேஜ் ஃபார்ம் ஆகுது. ரெட்டினாவுக்கு பேக் சைடில் இமேஜ் ஃபார்ம் ஆகுது. ஸோ திஸ் இஸ் ஹைப்பர்மெட்ரோபியா ஐ. ஸோ ஹைப்பர்மெட்ரோபியா கேன் பி கரெக்டட் பை யூஸிங் கான்வெக்ஸ் லென்ஸ். Concave lens can be used to correct myopia. Convex lens is used to correct hypermetropia. So this defect can be corrected using convex lens. The focal length of the convex lens is lens to be used is computed as follows. The focal length எப்படி calculate பண்ணலாம் அப்படின்னா, so based on the formula
ஸோ எல்லாருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா மயோப்பியா ஹைப்பர்மெட்ரோபியா சேமாகவே இருக்காது. அந்த பவர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இப்போ நீங்கள் உங்களுக்கு ஐ டிஃபெக்ட் இருந்துச்சு அப்படின்னா ரெஃப்ராக்ஷனிஸ்ட் அந்த ஆப்டிக்கல்ஸில் இருக்கிறாங்க இல்லையா, ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இமேஜ் ரெட்டினாவுக்கு பேக் சைடில் எவ்வளோ டிஸ்டன்ஸில் ஃபார்ம் ஆகுதோ அதுக்கு தகுந்த என்ன பண்ணுவாங்க, இந்த கான்வெக்ஸ் லென்ஸு உனக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. So let a person with a hypermetropia eye can see object beyond the distance d. Suppose he wants to see all objects closer than this distance up to a distance d. Then the focal length of the required convex lens is f is equal to d into d divided by d minus d. So if the person with hypermetropia eye can see the object beyond distance d. So distance d க்கு மேலே இருக்கிற ஆப்ஜெக்டை அவனால் பார்க்க முடியுது. But he want to see the object closer than this distance up to distance d. அவனால் என்ன பண்ண முடியுது, ஸ்மால் d டிஸ்டன்ஸ்க்கு, இந்த டி டிஸ்டன்ஸுக்கு தான் என்ன பண்ண முடியாது, அவனால் பார்க்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் 30 சென்டிமீட்டருக்கு மேலே இருக்கிற ஆப்ஜெக்ட் மட்டும் தான் பார்க்க முடியுதுன்னு வச்சுக்கோ. இஃப் ஹி வாண்ட்ஸ் டு சி த ஆப்ஜெக்ட் வித்தின் த டிஸ்டன்ஸ் டி 20 சென்டிமீட்டருக்குள்ளே இருக்கிற, அதாவது 25 சென்டிமீட்டருக்கு உள்ளே இருக்கிற ஆப்ஜெக்ட் அவங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க அப்படின்னா, ஸோ என்ன டைப் ஆஃப் ஃபோக்கல் லென்த், ஃபோக்கல் லென்த் என்ன வேல்யூ ஃபோக்கல் லென்த் இருக்கிற கான்வெக்ஸ் லென்ஸ் அவன் யூஸ் பண்ணோம் அப்படின்னா எஃப் இஸ் ஈக்குவல் டு டி இன்ட்டு டி டிவைட் பை டி மைனஸ் டி. ஸோ உனக்கு ஃபோக்கல் லென்த் வேல்யூ கிடைக்கும். அந்த ஃபோக்கல் லென்த் அவங்க யூஸ் பண்ணாங்க அப்படின்னா தட் ப்ராப்ளம் மே பி கரெக்டட். தென் presbyopia, the one more type of the eye defect. This is presbyopia. So mostly it arises due to aging. ஸோ வயசானவங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வரும். என்ன ப்ராப்ளம் அப்படின்னா sometimes they will be affected by both myopia and presbyopia. ஸோ myopia and presbyopia ரெண்டு ப்ராப்ளமே அவங்களுக்கு இருக்கலாம். ஸோ இது எதனால் ஆகுது அப்படின்னா இஃப் த சிலியரி மசில் லாசஸ் இட்ஸ், இப்போ சிலியரி மசில்ஸோட ஒர்க் என்ன அப்படின்னா இட்ஸ் ஃபர்ம்லி ஹோல்ஸ் த ஐலென்ஸ் அண்ட் ஆல்சோ இட் சப்போர்ட் த ஐலென்ஸ் டு அட்ஜஸ்ட் த ஃபோக்கல் லென்த். ஃபோக்கல் லென்த்தை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு சிலியரி மசில் என்ன பண்ணுது, ஹெல்ப் பண்ணுது. ஸோ அந்த சிலியரி மசிலோட இந்த எபிலிட்டி குறைஞ்சிருச்சு அப்படின்னா presbyopia problem வரும். So due to aging ciliary muscles become weak and eye lens become rigid. So eye lens பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக eye lens is flexible. So flexible ஆனது. So நார்மலாக the lens made up of glass எப்படி இருக்கும், ரொம்ப ஹார்டாக இருக்கும், ரிஜிட்டாக இருக்கும், வளையாது இல்லையா. பட் ஐ லென்ஸ் அப்படி கிடையாது, சாஃப்டாக இருக்கும், ஸோ ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ஸோ அதனால தான் அதனால் என்ன பண்ண முடியுது, ஈஸியாக அதனுடைய ஃபோக்கல் லென்த்தை அட்ஜஸ்ட் பண்ண முடியுது. ஸோ ஏஜ் ஆக சிலியரி மசில் என்ன பண்ணோம் அப்படின்னா அதனுடைய ஹோல்டிங் கெப்பாசிட்டியும் என்ன ஆகிடும், குறைஞ்சிடும். அண்ட் ஆல்சோ ஐ லென்ஸ் என்ன ஆகிடும், ரிஜிட்டாக மாறிடும். அதனோட அந்த ஐ லென்ஸில் என்ன பண்ண முடியாது, அதனுடைய ஃபோக்கல் லென்த்தை அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. தட் இஸ் ரிஜிட் மீன்ஸ் இன்ஃப்ளெக்சிபிள். And so the eye loses its power of accommodation. What is meant by power of accommodation? The ability of the eye lens to adjust its focal length for all the objects from various distance. Various distanceல இருந்து பார்க்குற ஆப்ஜெக்ட்ஸோட இமேஜ் எக்ஸாக்டாக ரெட்டினா மேலே ஃபால் பண்ணுறதுக்காக ஐ லென்ஸ் என்ன பண்ணுவோம், அப்படியே ஃபோக்கல் லென்த்தை அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். ஸோ இந்த எபிலிட்டி தான் பவர் ஆஃப் அகாமடேஷன். ஸோ ஏஜ் ஆக என்ன ஆகும் அப்படின்னா ஐ லென்ஸோட பவர் ஆஃப் அகாமடேஷன் குறைஞ்சிடும். ஸோ பிகாஸ் ஆஃப் திஸ் அண்ட் ஏஜ்டு பர்சன் cannot see the nearby objects clearly. So it is also called old age hypermetropia. ஸோ அவங்களால என்ன பண்ண முடியாது, நியர்பை ஆப்ஜெக்டை கிளியராக பார்க்க முடியாது. ஸோ இட் இஸ் ஆல்சோ கால்ட் as old age hypermetropia. It is one of the type of hypermetropia, but mostly for some persons may have both the defects of vision, myopia as well as hypermetropia. ஸோ அவங்களால என்ன பண்ண முடியாது, கிட்ட இருக்கிற ஆப்ஜெக்டையும் பார்க்க முடியாது, தூரமாக இருக்கிற ஆப்ஜெக்டையும் பார்க்க முடியாது. சம்டைம்ஸ் அவங்களால கிட்ட இருக்கிற ஆப்ஜெக்டை பார்க்க முடியும், தூரமாக இருக்கிற ஆப்ஜெக்டை பார்க்க முடியாது. சம்டைம்ஸ் தூரமாக இருக்கிற ஆப்ஜெக்டை பார்க்க முடியும், கிட்ட இருக்கிற ஆப்ஜெக்டை பார்க்க முடியாது. ஸோ அவங்களுக்கு பார்த்து அப்படின்னா மயோப்பியா அண்ட் ஹைப்பர்மெட்ரோப்பியா ரெண்டு டிஃபெக்டும் அவங்களுக்கு இருக்கும், மாறி மாறி வரும். ஸோ myopia can be corrected by concave lens, hypermetropia can be corrected by convex lens. இப்போ இவங்களுக்கு ரெண்டு டிஃபெக்ட் இருக்குது, அப்போ என்ன பண்ணலாம், they will use bifocal lenses. This can be corrected by bifocal lenses in which upper part consists of a concave lens to correct myopia and used for distance vision, and the lower part consists of convex lens to correct hypermetropia used for reading purposes. ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா
லென்ஸ் இருக்குது அப்படின்னா, இது ஐ லென்ஸ்னு வச்சுக்கோ. இதில் பார்த்திங்கன்னா 2 பார்ட் இருக்கும். அதில் நம்ம கரெக்ஷனுக்காக நம்ம போடுறோம் இல்லையா, ஸ்பெக்டக்கல் கண்ணாடி போடுறோம் இல்லையா அதில். ஸோ மேலே பார்த்திங்க அப்படின்னா அப்பர் பார்ட் இஸ் மேடப் ஆஃப் கான்கேவ் லென்ஸ் அண்ட் லோவர் பார்ட் இஸ் மேடப் ஆஃப் கான்வெக்ஸ் லென்ஸ். இந்த லோவர் பார்ட் பார்த்திங்கன்னா கான்வெக்ஸ் லென்ஸாகவும், இந்த அப்பர் பார்ட் பார்த்திங்கன்னா கான்கேவ் லென்ஸாகவும் இருக்கும். ஸோ எப்போ அவங்களுக்கு என்ன ஆப்ஜெக்ட் தெரியலையோ, ஸோ டிஸ்டன்ஸ் ஆப்ஜெக்ட் தெரியல அப்படின்னா ஸோ மேலேருந்து பார்த்துக்கலாம். கிட்ட இருக்கிற ஆப்ஜெக்ட் பார்க்க முடியல அப்படின்னா அவங்க கீழ் வழியாக பார்த்துக்கணும். ஸோ இந்த கான்வெக்ஸ் லென்ஸ் வழியாக. ஓகே. So next type, it is a different type of eye defect called as astigmatism. So astigmatism. So in this defect, I cannot see parallel and horizontal lines clearly. See the parallel and horizontal lines clearly. So horizontal lines இருக்கு இல்லையா, அண்ட் பேரலல் லைன்ஸ், ஒரு நோட் புக்கில் இருக்கிற பேரலாக இருக்கிற லைன்ஸ் அண்ட் ஹரிசாண்டலாக இருக்கிற லைன்ஸ் இதில் என்ன பண்ண முடியாது, அவங்களால கிளியராக பார்க்க முடியுது. இட் மே பி இன்ஹெரிட்டட் ஆர் அக்வைர்டு. ஸோ இன்ஹெரிட்டட் மீன்ஸ் ஜெனட்டிக். ஸோ அப்பாவுக்கு இருந்து பையனுக்கு வரலாம், அல்லது தாத்தாவுக்கு இருந்து பேரனுக்கு வரலாம், இல்லை அம்மாவுக்கு அவங்க பாட்டிக்கு இருந்து வரலாம். ஸோ அது இன்ஹெரிட்டட் ஆர் அக்வைர்டு. அக்வைர்டு அப்படின்னா என்னது, நமக்கு புதுசாக ரைஸ் ஆகிறது. ஸோ அப்பா அம்மாவுக்கு எந்த அந்த மாதிரி டிஃபெக்ட்ஸ் எல்லாம் எதுவுமே இல்லாமல் நமக்கு தனியாக வர்றது, அது அக்வைர்டு. ஸோ ஒன்றா இன்ஹெரிட்டடாக இருக்கலாம் அல்லது அக்வைர்டாகவும் இருக்கலாம். இட் இஸ் டியூ டு த இம்பர்ஃபெக்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஐ லென்ஸ் பிகாஸ் ஆஃப் த டெவலப்மெண்ட் ஆஃப் cataract on the lens, ulceration of cornea, injury to the refracting surfaces, etc. ஸோ இன்ஹெரிட்டட் அப்படின்னா ஜெனட்டிக் ப்ராப்ளம், அப்பா அம்மா அல்லது அவங்க தாத்தா பாட்டிக்கு இருந்து அவங்களுக்கு வரலாம். அல்லது அக்வைர்டாக இருந்துச்சு அப்படின்னா இட் இஸ் டியூ டு த இம்பர்ஃபெக்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஐ லென்ஸ் பிகாஸ் ஆஃப் த இம்ப்ராப்பர் ஸ்ட்ரக்சர். ஸோ ஐ லென்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ரக்சரில் இல்லாமல் இருக்கிறது. அது எதனால் நடக்கும் அப்படின்னா கேட்ராக்ட். ஸோ கேட்ராக்ட் அப்படின்னா இந்த கண்ணில் இப்போ நமக்குள்ள ஸ்கூலில் பார்த்திங்கன்னா ஐ கேம்ப் கண்டக்ட் பண்ணுறோம் இல்லையா, அவங்கள மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா கேட்ராக்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்க தான் அவங்க சர்ஜரிக்கு கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ கேட்ராக்ட் அப்படின்னா ஸோ ஐ லென்ஸில் அந்த புற வளருதுன்னு சொல்லுவாங்க. சதை மாதிரி என்ன ஆகும், ஒரு கவர் ஃபார்ம் ஆகிடும். ஸோ தட் இஸ் கேட்ராக்ட். ஸோ அந்த கேட்ராக்ட் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா இந்த ப்ராப்ளம் வரலாம். அண்ட் அல்சரேஷன் ஆஃப் கார்னியா, அல்சரேஷன் அரிப்பு, ஸ்கேரிங் இருக்கும் இல்லையா, அது அல்சரேஷன் ஆஃப் கார்னியா. அண்ட் இன்ஜுரி டு த ரெஃப்ராக்டிங் சர்ஃபேஸஸ், கண்ணில் ஏதாவது அடிபட்டுருச்சு, இன்ஜூர் ஆயிடுச்சு ரெஃப்ராக்டிங் சர்ஃபேஸ், ஐயில் இருக்கிற ரெஃப்ராக்டிங் சர்ஃபேஸில் அதாவது இன்ஜூர் ஆயிடுச்சு அப்படின்னா உனக்கு ஆஸ்டிக்மேட்டிசம் வரலாம். ஆஸ்டிக்மேட்டிசம் கேன் பி கரெக்டட் பை யூஸிங் சிலிண்ட்ரிக்கல் லென்சஸ் ஆர் டோரிட் லென்சஸ். சிலிண்டர் ஷேப்பில் லென்சஸ் இருக்கும். அவங்க பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப திக்கான லென்சஸ் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஸோ தான் சிலிண்ட்ரிக்கல் லென்ஸ் ஆர் டோரிட் லென்ஸ். So next topic, so that's all about eye defects. Human eye is over. Next topic, microscope. What is microscope? It is an optical instrument which helps to see tiny objects. For example, the cross section of the stem of plant. So stem of plant oda stem cut panna oda cross section paakalam. To see the microbes like bacteria. You cannot see viruses through normal microscope. Viruses பார்க்க முடியாது. You can see fungi, you can see blood cells, and you can see bacteria. ஸோ இந்த மாதிரி வெரி டைனி பார்ட்டிகல்ஸை லார்ஜராக வியூ பண்ணி பார்க்குறதுக்கு யூஸ் பண்ணுற டிவைஸ் தான் இந்த மைக்ரோஸ்கோப். மைக்ரோஸ்கோப் ஆர் ஆஃப் 2 types. They are simple microscope and compound microscope. Let's see in detail one by one. So first, the simple microscope. Simple microscope has a convex lens. So mostly microscope is made up of convex lenses. So microscope has a convex lens of short focal length. So microscope has a convex lens of shorter focal length. Shorter focal length அப்படின்னா என்னது, ஒரு 5 cm ஒரு 10 cm குள்ள இருந்தால் அது shorter focal length. It is held near the eye to get enlarged image of small object. It is held near the eye.
ஸோ ஐக்கு இந்த வாட்ச் மெக்கானிக்லாம் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, இட் இஸ் த சிம்பிள் மைக்ரோஸ்கோப். அவங்க என்ன பண்ணுவாங்க, ஐலேயே என்ன பண்ணிவிடுவாங்க, அதை ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க. And then later let's see the construction of simple microscope. How to construct a simple microscope. Let an object AB is placed at a point within a principal focus. So actually this is the simple microscope. This is the lens. So object is placed in front of the, this is the focus, principal focus F. So the object must be placed within the principal focus. Principal focus 10 cm na object நீங்கள் எங்கே வைக்கணும், so within 10 cm, 9 cm, 8 cm, 5 cm, so அங்கே தான் வைக்கணும். ஸோ beyond 10 cm நீங்கள் வச்சிங்க அப்படின்னா ஆப்ஜெக்ட் உனக்கு இமேஜ் கிளியராக தெரியாது. Within the principal focus, that is u is the object distance, u is object distance, v is the image distance. So u will be lesser than, should be lesser than f. So f விட u எப்படி இருக்கணும், லெஸராக இருக்கணும் of the convex lens, and the observer's eye is placed just behind the, so this is observer's eye, just behind the lens. So observer eye எங்க இருக்கணும், just behind the lens. See, this is the image. So image, so a dash b dash is the image. So you can get the, it is the virtual image, erect image. So erect image, virtual image, and enlarged image. You can get erect, virtual and enlarged image of the object with the help of simple microscope. So as per this position, the convex lens produces an erect, virtual and enlarged image. The image formed is in the same side of the object and the distance equal to the least distance of distinct vision. So for normal human eye d is equal to 25 centimeter. That means, so within 25 centimeter image will be formed. Image is formed in the same side of the object and the distance equal to the least distance of the distinct vision. So distinct vision oda least distance என்னது, அதாவது எந்த டிஸ்டன்ஸ் வரைக்கும் இருக்கிற ஆப்ஜெக்டை நம்மளால் கிளியராக பார்க்க முடியும் அப்படின்னா, ஸோ நம்ம ஐலிருந்து 25 சென்டிமீட்டருக்குள்ளே இருக்கிற ஆப்ஜெக்ட் நம்ம என்ன பண்ண முடியாது, கிளியராக பார்க்க முடியாது. ஸோ நம்ம ஐலிருந்து 25 சென்டிமீட்டருக்கு மேலே இருக்கிற ஆப்ஜெக்டை தான் கிளியராக பார்க்க முடியும். அப்போது ஆப்ஜெக்டோட இமேஜ் எங்கே ஃபார்ம் ஆகும் அப்படின்னா வித்தின் 25 சென்டிமீட்டர். ஸோ வித்தின் 25 சென்டிமீட்டர் என்ன ஆகும், இமேஜ் ஃபார்ம் ஆகும். ஆப்ஜெக்ட் அந்த டிஸ்டன்ஸ் ஈக்குவல், ஸோ வித்தின் 25 சென்டிமீட்டரில் 25 சென்டிமீட்டர்லேயே உனக்கு ஃபார்ம் ஆகும். டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு த லீஸ்ட் டிஸ்டன்ஸ் ஆஃப் டிஸ்டிங்க் விஷன் டி, தட் இஸ் 25 சென்டிமீட்டர். 25 சென்டிமீட்டரில் உனக்கு இமேஜ் ஃபார்ம் ஆகும். Then uses of simple microscope. Simple microscopes are used by watch repairers, watch mechanics, and jewelers, jewel makers. So ரொம்ப minute designs எல்லாம் மேக் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். And to read small letters clearly, small letters எல்லாம் கிளியராக பார்க்கறதுக்கு book readers will use. And to observe parts of flowers, insects, etc. ஸோ ஸ்மால் ஃப்ளவர்ஸ் இருக்குது அப்படின்னா அவருடைய பார்ட்ஸை வியூ பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அண்ட் தென் ஸ்மால் இன்செக்ட்ஸோட பார்ட்ஸை வியூ பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. அண்ட் டு அப்சர்வ் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இன் த ஃபீல்ட் ஆஃப் ஃபாரென்சிக் சயின்ஸ். ஃபாரென்சிக் சயின்ஸ்னு என்னது, இந்த ஏதாவது க்ரைம் ஏதாவது நடந்துச்சு அப்படின்னா, ஸோ ஏதாவது தெஃப்ட்டோ அல்லது ஏதாவது மர்டர் நடந்துச்சு அப்படின்னா அவங்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் அங்கே ஏதாவது தடயம் ஏதாவது கிடைக்குது அப்படின்னு பார்ப்பாங்க இல்லையா. நிறைய டிவிஸில் பார்த்துருப்பீங்களா, ஃபிலிம்ஸில் பார்த்துருப்பீங்கள. ஸோ அவங்களுக்கு பேர் தான் ஃபாரென்சிக் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, டு அப்சர்வ் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் தே வில் யூஸ் சிம்பிள் மைக்ரோஸ்கோப். ஸோ நெக்ஸ்ட் காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப். see this is compound microscope. This is compound microscope. And this is simple microscope. This is simple microscope. This microscope is simple microscope. And this microscope is compound microscope. Okay, let's see the working of compound microscope.
So compound microscope is also used to see tiny particles, tiny objects. It has better magnification power than simple microscope. Simple microscope விட கொஞ்சம் better magnification. Very tiny particles அப்படின்னா we can use compound microscope. So we have both simple and compound microscopes in our science lab. So after coming school I will show both the microscopes to you. It has better magnification power than simple microscope. Magnification power of microscopes can be increased by decreasing the focal length of the lens used. So microscope oda magnification power நம்ம என்ன பண்ணலாம், we can increase by decreasing the focal length of the lens used. Simple microscope இருக்கிற லென்ஸோட ஃபோக்கல் லென்த்தே கம்மியாக இருக்கிற லென்ஸை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆப்ஜெக்டோட இமேஜ் இன்னும் பிக்கராக தெரியும். But due to the constructional limitations, the focal length of the lens cannot be decreased beyond certain limit. So in the constructional limitation, அதாவது ரொம்ப ஷார்ட்டர் ஃபோக்கல் லென்த் இருக்கிற லென்ஸ் யூஸ் பண்ணோம்னா நமக்கு பிக்கர் இமேஜ் கிடைக்கும். பட் அப்படி ஷார்ட்டர் ஃபோக்கல் லென்த்தை யூஸ் பண்ணி நம்ம மைக்ரோஸ்கோப்பை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதனால தான் அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு சர்டன் லிமிட்டுக்கு மேலே என்ன பண்ண முடியாது, ஷார்ட்டர் ஃபோக்கல் லென்த் இருக்கிற லென்சஸை யூஸ் பண்ண முடியாது. திஸ் ப்ராப்ளம் கேன் பி சால்வ்டு பை யூஸிங் டூ செப்பரேட் பைகான்வெக்ஸ் லென்ஸ். ஸோ திஸ் ப்ராப்ளம் இந்த கன்ஸ்ட்ரக்ஷனல் ப்ராப்ளம் மே பி சால்வ்டு with the help of another biconvex lens. That means we will use two separate biconvex lens. அதுதான் compound microscope. In compound microscope they will use two different convex lenses. See, this is one convex lens, this is another convex lens. Let's see the construction of compound microscope. First, a compound microscope consists of two convex lenses. The lens with the shorter focal length is placed near the object and is called as objective lens. See, this is compound microscope. In this compound microscope, so this is objective lens. This is objective lens. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இது லேபில் யூஸ் பண்ணுறது தான். இட் இஸ் யூஸ் டு வியூ த ஸ்லைடு. ஸோ ஸ்லைடு பார்த்துருப்பீங்க நீங்கள், உங்கள் பயாலஜி மிஸ் அதான் காமிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸ்லைடில் இருக்கிற மைக்ரோப்ஸ் அல்லது பிளட் செல்ஸ் இதெல்லாம் பார்க்குறதுக்கு யூஸ் ஆகுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 3 different lenses இருக்குது பாரு. 3 different lenses. நமக்கு தகுந்த மாதிரி வேறு லென்சஸ் நம்ம என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஆப்ஜெக்டிவ் லென்ஸ். ஸோ ஆப்ஜெக்ட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறது. ஸோ ஆப்ஜெக்ட் எங்கே ப்ளேஸ் பண்ணோம், இங்கே தான். ஆப்ஜெக்ட் ஷுட் பி பிளேஸ்டு ஹியர். ஸோ இங்கே இந்த இடத்துல தான் நான் ஆப்ஜெக்டை ப்ளேஸ் பண்ணோம். ஸோ திஸ் லென்ஸ் இஸ் ஆப்ஜெக்டிவ் லென்ஸ். திஸ் லென்ஸ் இஸ் ஆப்ஜெக்டிவ் லென்ஸ். திஸ் இங்கே தான் நம்ம என்ன பண்ணுவோம், ஐ வச்சு பார்க்கணும். ஸோ திஸ் இஸ் ஐ பீஸ் ஆர் ஐ லென்ஸ். ஸோ திஸ் இஸ் ஐ பீஸ் ஆர் ஐ லென்ஸ். ஸோ த லென்ஸ் வித் லார்ஜர் ஃபோக்கல் லென்த். இப்போ அதுக்கு பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் பீஸ் ஆர் அப்ஜெக்டிவ் லென்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்டை பக்கத்தில் இருக்கிற லென்ஸுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஷார்ட்டர் ஃபோக்கல் லென்த்தாக இருக்கும். ஸோ இன்னொரு லென்ஸ் யூஸ் பண்ணுவோம், அது பார்த்திங்கன்னா ஐ பீஸ். அதனுடைய ஃபோக்கல் லென்த் எப்படி இருக்குன்னா லார்ஜர் ஃபோக்கல் லென்த்தாக இருக்கும். த லென்ஸ் வித் லார்ஜர் ஃபோக்கல் லென்த் அண்ட் லார்ஜர் அப்பர்ச்சர் பிளேஸ்ட் நியர் த அப்சர்வர்ஸ் ஐ, இட் இஸ் கால்ட் ஆஸ் ஐ லென்ஸ் ஆர் ஐ பீஸ். ஸோ அப்பர்ச்சர் is one of the property of lens. So both the lenses are fixed in a narrow tube with adjustable provision. So both the lenses are fixed in a narrow tube. So narrow tube, see. So this is the narrow tube. This is the narrow tube. So both the lenses are fixed in a narrow tube. So இந்த டியூப்லேயே தான் என்ன பண்ணியிருப்பாங்க, 2 லென்ஸும் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இங்கே ஒரு லென்ஸ் இருக்கும், ஸோ இங்கே ஒரு லென்ஸ். எப்படி வேணால் இதை ரொட்டேட் பண்ணிக்கலாம். இந்த லென்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம், இந்த லென்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம், இந்த லென்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி ரொட்டேட் பண்ணினாவே அது என்ன ஆகும், அந்த நேரோ டியூபுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வந்துடும். With adjustable provision means you can adjust both eyepiece and earpiece. Suppose object oda image clear ah theriyala appadina you can adjust the position of the lens.
then working. So how it works? The object AB is placed at a distance slightly greater than the focal length of the objective lens. Slightly greater. See, நீங்கள் சிம்பிள் மைக்ரோஸ்கோப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஜெக்ட் should be placed within the principal focus. பிரின்சிபல் ஃபோக்கஸ்க்கு உள்ளே வைக்கணும், அதாவது ஃபோக்கல் லென்த்துக்கு உள்ளே வைக்கணும். பட் காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஜெக்ட் should be placed beyond the focus point. That means principal focus. The object is placed at a distance slightly greater than the focal length or principal focus of the objective lens. That means U is greater than F. A real inverted and magnified image is formed at the other side of the lens. See, so this is the object is AB is object, this is object. So இதனுடைய image பார்த்தீங்க அப்படின்னா A dash B dash இங்கே ஃபார்ம் ஆகுது. So this eyepiece, this lens will use the image formed by the first lens. This is first lens, this is second lens. இந்த first lens form பண்ண image இந்த செகண்ட் லென்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா ஆப்ஜெக்டாக கன்சிடர் பண்ணிக்கும். ஸோ அந்த இமேஜ் என்ன ஆகும் அப்படின்னா அகெயின் இதில் பட்டு என்லார்ஜ் ஆகும். ஸோ திஸ் இஸ் த ரியல் இமேஜ் அண்டு இன்வெர்டட் இமேஜ். ஸோ இதை விட கொஞ்சம் மேக்னிஃபைடு இமேஜ். ஸோ இந்த மேக்னிஃபைடு இமேஜை என்ன பண்ணிக்கும், இதை ஆப்ஜெக்டாக யூஸ் பண்ணி, இந்த லென்ஸ் ஆப்ஜெக்டாக யூஸ் பண்ணி அகெயின் இது என்ன பண்ணும், என்லார்ஜ் பண்ணி உனக்கு ஹைலி என்லார்ஜ் இமேஜ் A2 dash B2 dash. ஸோ A dash B dash is the image formed by the first lens. A dash B dash அப்படிங்கிறது image formed by the first lens. இந்த first lens ஓட image தான் இது என்ன பண்ணுது, second lens enlarge பண்ணி second image form பண்ணுது. This is A2 dash B2 dash. ஸோ 2 dash இருக்கு இல்லையா, A போட்டு 2 dash போட்டிருப்பாங்க, அதை நீ 2 dashனு சொல்லிக்கலாம். So this is the enlarged image. This is virtual image and magnified image. Virtual image and magnified image and inverted image. So image will be formed on the other side of the object lens. This image behaves as the object for the eye lens. So first lens form பண்ற image என்ன பண்ணும் அப்படின்னா eye lens, அதாவது second lens என்ன பண்ணும் ஆப்ஜெக்டாக யூஸ் பண்ணிக்கும். The position of the eye lens is adjusted in such a way that the image falls within the principal focus of the eyepiece. ஸோ நீ என்ன பண்ணிக்க அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா ஐபீஸோட டிஸ்டன்ஸ் என்ன பண்ணிக்கலாம், அதுலேயே பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷன்ஸ் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி அட்ஜஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா உனக்கு என்ன ஆகும், இமேஜ் கிளியர் இமேஜ் ஃபார்ம் ஆகும். திஸ் ஐபீஸ் ஃபார்ம்ஸ் எ விர்ச்சுவல் enlarged and erect image AB on the same side of the object. So they are saying erect image, they mentioned erect image, but here அவங்க inverted image தான் அங்கே ட்ரா பண்ணியிருக்காங்க. Actually this is erect image. So this image is erect image, but here inverted image தான் அவங்க கொடுத்துருக்காங்க. So compound microscope has 50 to 20 times more magnification power than simple microscope. So compound microscope provide பண்ணுற magnification விட simple microscope provide பண்ணுற magnification விட compound microscope என்ன பண்ணும் 50 to 200 times magnification power அதுக்கு இருக்கும். For example இப்போ ஆப்ஜெக்டோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1 cm வச்சுக்கோ. சிம்பிள் மைக்ரோஸ்கோப் அதை உனக்கு 5 cm அளவுக்கு உனக்கு என்லார்ஜ் பண்ணி காமிக்குது அப்படின்னா காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் என்ன பண்ணும் அப்படின்னா அதை விட 50 டைம்ஸ்லேருந்து 200 டைம்ஸ். ஸோ 5 × 5 250 cm ஹைட் இருக்கும். 250 cm will be the height of the image formed by the compound microscope. But simple microscope oda image size na 5 cm. But compound microscope oda image oda height 250 cm. So magnification power adukku romba higher ah irukum. Next, traveling microscope. So traveling microscope is used to measure the distances accurately. Distances என்ன பண்ணலாம் அக்யூரேட்டாக மெஷர் பண்ணுறதுக்கு ட்ராவலிங் மைக்ரோஸ்கோப் யூஸ் ஆகுது. A traveling microscope is one of the best instrument for measuring very small length with high degree of accuracy at the order of 0.01 millimeter. It works based on the principle of Vernier.
ஸோ வெர்னியர் கேலிப்பர் நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்கள் 9th ஸ்டாண்டர்டில். ஸோ வெர்னியர் கேலிப்பர் இஸ் எ டிவைஸ் யூஸ்டு டு மெஷர் small lens accurately up to 0.01 millimeter. வெரி ஷார்ட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குன்னா ரொம்ப ஷார்ட்டரான டிஸ்டன்ஸ் அதை என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம ஸ்கேல் வச்சு மெஷர் பண்ணோம்னா அவ்வளோ அக்யூரேட்டாக வராது. பட் வித் த ஹெல்ப் ஆஃப் ட்ராவலிங் மைக்ரோஸ்கோப் we can measure the shorter distances accurately at the order of 0.01 millimeter. Okay, next topic, telescope. It is the last topic, so we will finish the lesson today. So have you seen the recent lunar eclipse? So lunar eclipse, what is meant by lunar eclipse? கிரகணம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. If sun, moon and earth will come in a straight line, so any type of eclipse will occur. Either solar eclipse or lunar eclipse. Sun, moon and earth இது மூணும் ஸ்ட்ரெயிட் லைனில் வந்துச்சு அப்படின்னா அது பொசிஷன் வித் டிபெண்டிங் அப்பான் த பொசிஷன் ஆஃப் த 3 ஆப்ஜெக்ட்ஸ் இது எர்த், மூன் அண்டு சன் இது மூணோட பொசிஷனை டிபெண்ட் பண்ணி எதர் லூனார் எக்லிப்ஸ் ஃபார்ம் ஆகலாம் அல்லது சோலார் எக்லிப்ஸ் ஃபார்ம் ஆகலாம். அதை பார்த்துருக்கீங்களா நீங்கள்? இப்போ ரீசெண்டாக ஒரு எக்லிப்ஸ் ஃபார்ம் ஆச்சுன்னு நினைக்கிறேன், ஒரு 1 or 2 மந்த்துக்கு 1 மந்த்துக்கு முன்னாடி, அண்ட் தென் 2-3 மந்த்ஸ்க்கு முன்னாடி இன்னொரு எக்லிப்ஸ் ஃபார்ம் ஆயிருந்தது. So with our naked eye we can't visualize the phenomena distinctly. So then how can we see the distant objects in a clear manner? Is it possible with telescope? It is possible with telescope. So first, what is telescope? Telescope is the optical instruments used to view celestial bodies or space bodies. Celestial bodies or space bodies or bodies present in ஸ்பேஸில் இருக்கிற ஆப்ஜெக்ட் எல்லாம் கிளியராக பார்க்கறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு டிவைஸ் தான் இது டெலஸ்கோப். ஸோ டெலஸ்கோப் இஸ் அன் ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் டு see the distant object. The first telescope was invented by John Lippershey in 1608. So next, Galileo made a telescope to observe distant stars. So Galileo made a telescope to observe distant stars. Then he got the idea from the spectacle maker who one day observed that the distant weathercock appeared magnified through his lens system fitted in his shop. So Galileo constructed a telescope, but he actually got idea from the spectacle maker. So Galileoக்கு டெலஸ்கோப் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுங்கிற ஐடியா எப்படி கிடைச்சது அப்படின்னா ஒரு ஸ்பெக்டாக்கிள் மேக்கர் கண்கண்ணாடி மேக் பண்ணுறாங்க இல்லையா அவங்க. ஸோ அவர் ஒரு நாள் என்ன பண்ணியிருக்கேன், ஸ்பெக்டாக்கிள் மேக்கரோட ஷாப்பில் ஒரு டிவைஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தார். அவர் என்ன பண்ண அப்சர்வ் தட் த டிஸ்டன்ட் வெதர் காக் அப்பியர்டு மேக்னிஃபைட் த்ரூ ஹிஸ் லென்ஸ். ஸோ அவர் ஷாப்பில் என்ன பண்ணியிருந்தார், ஒரு இதை ஃபிட் பண்ணியிருந்தார், ஒரு லென்ஸ் சிஸ்டம். ஸோ அது வழியாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா தூரத்துமாக இருந்த ஒரு வெதர் காக். ஸோ வெதர் காக்னா என்னென்னு தெரியுமா உங்களுக்கு? ஸோ ஏரோட டைரக்ஷனை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக ஃபிட் பண்ணியிருப்பாங்க. தட் இஸ் வெதர் காக். ஸோ திஸ் இஸ் வெதர் காக். திஸ் இஸ் வெதர் காக். ஸோ இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஏரோட டைரக்ஷனை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது எப்படி இருந்துச்சு, ரொம்ப மேக்னிஃபைடாக தெரிஞ்சுது. ஸோ அதை வச்சு தான் அவர் என்ன பண்ணார், ஹி காட் த ஐடியா டு கன்ஸ்ட்ரக்ட் telescope. So Galileo observed the satellites of Jupiter and the rings of Saturn through his telescope. அவர் என்ன பண்ணார், அவரோட டெலஸ்கோப் யூஸ் பண்ணி ஜூபிட்டரோட சேட்டலைட்ஸ் அண்ட் சாட்டனோட ரிங், சாட்டனை சுற்றி ரிங் இருக்கு இல்லையா, அது ரெண்டையும் அவர் என்ன பண்ணார், வியூ பண்ணார். ஸோ தென் கெப்லர், who is the astronomer, invented telescope. In 1611, which is fundamentally similar to the astronomical telescope. So or Kepler என்ன பண்ணார், astronomical telescope construct பண்ணார் in the year of 1611. Then let's discuss about types of telescope. So according to optical property, telescopes can be
classified into two types, refracting telescope and reflecting telescope. So refracting telescope and reflecting telescope. In refracting telescope, lenses are used. So Galilean telescope, Keplerian telescope, achromatic. So achromatic refractors or some refracting telescopes. So Galilean telescope அப்படின்னா so Galileo construct பண்ண telescope resemble பண்ற telescope or Galilean telescope. So கெப்லரோட telescope மாதிரி இருந்துச்சுன்னா அது Keplerian telescope. Achromatic refractors, so அவங்களுடைய telescope or some refracting telescopes. So refracts only lenses மட்டும் யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அது refracting telescope. ஸோ லென்சஸோடு சேர்த்து மிரர்ஸும் யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா தட் இஸ் ரிஃப்ளெக்டிங் டெலஸ்கோப். ஸோ இன் ரிஃப்ளெக்டிங் டெலஸ்கோப்ஸ் ஸோ பேரபோலிக் மிரர்ஸ், பேரபோலானா உங்களுக்கு தெரியலையா, திஸ் ஷேப், அது பேரபோலிக். ஸோ பேரபோலிக் மிரர்ஸ் ஆர் யூஸ்டு. ஸோ கிரிகோரியன், நியூட்டனியன் அண்ட் Cassegrain. So Cassegrain telescope or some reflecting telescopes. So reflecting telescopes are parabolic, contains parabolic mirrors, are used by Gregorian, Newtonian and Cassegrain telescope or some reflecting telescopes. So according to the things which are observed, they are classified into astronomical telescope and terrestrial telescopes. So telescopes are further classified into two types. So for what the application they are using, so என்ன பர்பஸ்க்காக அவங்க யூஸ் பண்ணுறாங்கிறத பேஸ் பண்ணி we can classify the telescope into astronomical telescope and terrestrial telescopes. So astronomical telescopes are telescopes used to view heavenly bodies. Heavenly bodies are celestial bodies or space bodies like stars, planets, galaxies and satellites. ஸோ அதை வியூ பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற டெலஸ்கோப் ஆஸ்ட்ரானமிக்கல் டெலஸ்கோப். ஸோ டெரஸ்ட்ரியல் டெலஸ்கோப்ஸ் ஆர் த டெலஸ்கோப்ஸ் யூஸ்டு டு வியூ த சர்ஃபேசஸ் ஆஃப் த எர்த். ஸோ எர்த்தில் இருக்கிற சர்ஃபேசஸ், எர்த்தில் வச்சு பார்க்குறதெல்லாம் என்னது டெரஸ்ட்ரியல் டெலஸ்கோப்ஸ். த இமேஜ் இன் அன் ஆஸ்ட்ரானமிக்கல் டெலஸ்கோப் இஸ் இன்வெர்ட்டட். ஸோ ஆஸ்ட்ரானமிக்கல் டெலஸ்கோப்பில் பார்த்தீங்கன்னா இமேஜ் உனக்கு எப்படி ஃபார்ம் ஆகும், இன்வெர்ட்டட் தான். ஸோ இட் இஸ் நாட் சூட்டபிள் ஃபார் வியூவிங் த ஆப்ஜெக்ட் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த். So therefore the terrestrial telescope is used. It provides an erect image. So astronomical telescope பார்த்தீங்கன்னா inverted image தான் ஃபார்ம் பண்ணும். பட் terrestrial